வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. கமெண்ட்ஸ்லையும் சரி, இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ்லையும் சரி, ஒரு பட்ஜெட் லேப்டாப் சொல்லுங்கள் ப்ரோ, பெஸ்ட் பட்ஜெட் லேப்டாப் எது? நான் வந்து ஒரு எடிட்டிங் ஆகட்டும், இல்லை கேமிங் ஆகட்டும், எனக்கு வந்து பட்ஜெட்டான ஒரு லேப்டாப் வேணும், நான் வந்து ட்ராவல் பண்ணணும், அதுக்காக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இன்ஸ்டாகிராம்லையும் கேட்டிருந்தாங்க, அந்த பீசிபிள் கமெண்ட்ஸ்லையும் வந்து கேட்டிருந்தாங்க நம்மளுக்கு. ஸோ அதை தொடர்ந்து நம்ம வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணி இந்த வீடியோ வந்து அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து பட்ஜெட் லேப்டாப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நம்ம வந்து எடிட்டிங்காக தான் பார்க்க போகிறோம். ஏன்னா கேட்டவங்க பாதி பேருக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து எடிட்டிங் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எடிட்டிங் கான்சன்ட்ரேட் பண்ணால் ஆப்வியஸாக கேமிங்கும் கன்ஃபார்மாக அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் தரும். ஸோ நம்மளோட பட்ஜெட் அப்படின்னு இந்த வீடியோக்கு ஒன்று இருக்கும் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,000லேருந்து 60,000க்குள்ளே நம்ம வந்து பார்க்க போகிறோம். பிகாஸ் இந்த க்ரைட்டீரியாவில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எடிட்டிங் அப்புறம் கேமிங்கான ஒரு லேப்டாப் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இதுக்கு கீழே, அதாவது 45,000 ரூபாய்க்கு கீழே நீங்கள் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து எடிட்டிங் பண்ண முடியாது. பிகாஸ் நிறையவே ப்ராப்ளம்ஸ் வரும், ஸ்டட்டர் ஆகும், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக உங்களால் 45,000 கீழே போனீங்கன்னா லேப்டாப்ஸ் வாங்க முடியாது. ஸோ உங்கள் மினிமம் பட்ஜெட் 45,000 மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு லேப்டாப் வாங்கணுன்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் கண்டினியூ பண்ணி பேசிடலாம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், பிகாஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கேட்ட டாபிக். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்குலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, லேப்டாப்ஸ் எதுக்கு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணிக்கோங்க. தெளிவாக இதில் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. பிகாஸ் லேப்டாப் வந்து வாங்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. காசு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வேறு. 40,000 ரூபாய்ங்கிறது ஒன்றும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு லேப்டாப்ஸ்க்கு போகலாம். அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து நிறையா வெளியில் தான் ஒர்க் இருக்கும், நான் வந்து வெளியில் தான் ஷூட் பண்ணி வெளியில் தான் எடிட் பண்ணணும், இல்லை வெளியில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்ஃபார்மாக லேப்டாப் வாங்கலாம். யாரெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீட்டில் தான் இருப்பேன், மோஸ்ட்டாக வெளியிலலாம் போய் எடிட் பண்ண மாட்டேன், இல்லை வெளியிலலாம் போய் எந்த ஒர்க்கும் கிடையாது எனக்கு, நான் வீட்டில் தான் இருப்பேன். பட் எனக்கு லேப்டாப் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா சில பேர். அது மட்டும் இல்லாமல் இடம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இடம் இல்லைங்கிறது கூட தவிர்த்துட்டு நம்ம வந்து பிடிக்கும் எனக்கு, ஸோ நான் லேப்டாப் வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கன்ஃபார்மாக வந்து லேப்டாப் வாங்காதீங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேப்டாப்போட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆக டிகிரேட் ஆகிட்டே இருக்கும். புது லேப்டாப் நீங்கள் வாங்குறீங்க, அது எப்படி இருக்கோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது டெஃபினட்டாக. பட் ஒரு பிசி பில்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஸ்டேஷன், இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஸ்டேஷன் பில்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து அதோட ஆயில் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு அஷ்யூர்டான விஷயம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேப்டாப்ஸில் முக்கியமான பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து காம்பேக்ட், எவ்வளோக்கு எவ்வளோ காம்பேக்டாக இருக்குது, எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியுது, அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் வந்து அதை வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. எதனால் அப்படின்னா வந்து ட்ராவலர்ஸ் வந்து நிறைய வெயிட்ஸ் தூக்கிட்டு போகணும். ஸோ வந்து லேப்டாப்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லிம்மாக, பவர் எஃபிஷியண்ட்டாக, பவர்ஃபுல்லாக இருக்கோ நம்மளுக்கு வந்து அவ்வளோக்கு அவ்வளோ வந்து சேல்ஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் லேப்டாப்ஸ் பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த டிசைனையும் அதோட காம்பேக்ட்னஸும் பார்த்து தான் நிறைய பேர் லேப்டாப்ஸை வாங்குறாங்க. அதனால் பெர்ஃபார்மன்ஸில் வந்து அவங்க கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ காம்பேக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து காம்பேக்டாக வச்சுருந்து ஒரு சின்ன ஸ்பேஸில் வந்து வச்சுருந்து அது வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பேசிக்காக லேப்டாப் அப்படின்னு வாங்கினா நம்மளுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் தான் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி கொஞ்ச நாள் ஆக நம்மளுக்கு வந்து பார்ட்ஸ்லாம் தானாகவே டீக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எந்த பர்பஸ் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. நான் டெஃபினட்டாக எனக்கு லேப்டாப்ஸ் தான் வேணும், லேப்டாப் இல்லைன்னா என்னால் வெளியிலலாம் போய் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் லேப்டாப்புக்கு நம்ம வந்து போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பட்ஜெட் பார்த்திங்கன்னா வந்து 45,000லேருந்து 60,000 ரூபாய்க்குள்ளே. ஸோ இந்த தான் வந்து நான் வந்து ஒரு பட்ஜெட் லேப்டாப், அதாவது பிகினர்ஸ்க்கான லேப்டாப் அப்படின்னு சொல்லுவேன். பிகினர்ஸ் இந்த சென்ஸ் எப்படின்னா வந்து ஒரு 45,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குனீங்கன்னா நீங்கள் வந்து வெறும் ஒரு லைட்டான ஒரு லேப்டாப் தான் வச்சுருக்கீங்க. அதாவது லைட்னா ஒரு கொஞ்சம் பவர்ஃபுல்லான லேப்டாப் தான். அதே 60,000 ரூபாய்க்கு போகும்போது ஓகே, ஒரு மீடியமான ஒரு லெவலுக்கு நம்ம வந்து வந்துட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் 45,000லேருந்து நான் வந்து 60,000 அப்படிங்கிறத வந்து பட்ஜெட்டில் வச்சுருக்கேன். எதனால் 45 கீழே போகக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, 45,000 ரூபாய்க்கு தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ்க்கு இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு கிராஃபிக்ஸ் கார்டோட உள்ள ஒரு லேப்டாப் வந்து நீங்கள் வந்து வாங்குவீங்க. அது கீழே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் தான் இருக்கும். அதாவது UHD அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டெலோடது இல்லை AMDயில் இன்பில்ட் ப்ராசஸரோட கிராஃபிக்ஸ் இருக்கும், அதுதான் இருக்கும். ஸோ அதனால டெஃபினட்டாக வந்து எந்த பெர்ஃபார்மன்ஸுமே உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக கொடுக்க முடியாது. நீங்கள் வெறும் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் கூட தான் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அதுக்கு போகலாம். பட் நீங்கள் வந்து ஒரு லைக் நான் வந்து கேமிங் இல்லை வந்து ஒரு எடிட்டிங் பண்ணுவேன், இல்லை ஸ்ட்ரீமிங் பண்ணுவேன் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து அது கீழே வந்து நீங்கள் வாங்கவே கூடாது.
டெஃபினட்டாக 45,000 மேலே தான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அமேசானில் இருக்கிற எல்லா லேப்டாப்ஸ் பற்றியும் பார்த்துருவோம். அமேசான்லேயே போயிட்டு என்னென்ன ப்ரைஸ்க்கு வந்து எவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு கொடுக்குறாங்க, அது வாங்கலாமா, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இதில் வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட கிராஃபிக்ஸ் கார்டு கம்பேர் பண்ணுவோம், ரேம் சைஸ், அப்புறம் வந்து ஸ்டோரேஜ் என்னென்ன ஸ்டோரேஜ் ட்ரெடிஷ்னல் ஹார்ட் டிரைவா இல்லை எஸ்எஸ்டியா அந்த மாதிரி கம்பேர் பண்ணுவோம். அப்புறம் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்டு பற்றி வந்து நீங்கள் வந்து இந்த லேப்டாப் சீரிஸில் வந்து பில்டோட அதாவது எவ்வளோ குவாலிட்டியாக பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் டெஃபினட்டாக எதிர்பார்க்க முடியாது. எதனால்னா வந்து 45 to 60 வந்து ரொம்பவே ஒரு காம்பேக்டான ஒரு விஷயம். அதனால் நீங்கள் அதில் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்காது. அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். பட் இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் வந்து ஒர்க் ஸ்டேஷன் ரெடி பண்ணலாம், அதாவது பிசி ரெடி பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக சூப்பராக பண்ணலாம். நீங்கள் வாங்க போகிற லேப்டாப்போட சூப்பரான ஒரு ஒர்க் ஸ்டேஷன் ரெடி பண்ணலாம். 45,000லேருந்து 60,000 ரூபாய்க்குள்ளே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஒர்க் ஸ்டேஷனை ரெடி பண்ணலாம். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக அதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுட்டு ஒன்று வாங்குங்க. அதே மாதிரி டீக்ரேட் ஆகும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுட்டு வாங்க. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து அமேசானுக்குள்ளே போயிட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து என்னென்ன ப்ரைசிங்ஸில் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருவோம். மோஸ்ட்டாக வந்து நம்ம வந்து எடிட்டிங் பேஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா தான் கேமிங். ஸோ கேமிங்கும் வந்து கவர் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம வந்து நிறைய ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா 45,000 to 60,000 கேமிங் லேப்டாப் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இதனால் கேமிங் சூஸ் பண்ணால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிங் லேப்டாப்ஸ் எல்லாமே டெஃபினட்டாக எடிட் பண்ணோம். அதுக்காக தான் கேமிங் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே வந்து பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எது அப்படின்னு நம்மளுக்கு வந்து காட்டிடும். அதனால தான் அந்த கேமிங் அப்படிங்கிற கேட்டகரி சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 லேப்டாப் வந்து கன்ஃபார்மாக வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். எதனால்னா இதோட கிராஃபிக் பாருங்கள், NVIDIA MX 150 அப்படின்னு இருக்குது. ஸோ இதோட கிராஃபிக் பார்த்தீங்கன்னா MX 110 அப்படின்னு இருக்குது. ஸோ இது ரெண்டுமே டெஃபினட்டாக ஒர்த்தே கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏசர்லேருந்து நைட்ரோ AMD Ryzen 5 வருது. ஸோ ஏசர் நைட்ரோ வந்து ஒரு சூப்பரான லேப்டாப் அப்படின்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து Ryzen 5 யூஸ் பண்ணியிருப்பாங்க. டெஃபினட்டாக வந்து ஒரு 6 கோர் ப்ராசஸர் அப்படின்னு நல்லாவே நம்மளுக்கு வந்து தெரியும் Ryzen 5. ஸோ ரொம்பவே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அது கூட 8GB ரேம் இருக்குது, நம்மளுக்கு 1TB ஹார்ட் டிஸ்க் இருக்குது, விண்டோஸ் 10 இருக்குது, 4GB கிராஃபிக்னு போட்டிருக்காங்க. என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து GTX 1050 தான் இருக்கும். ஸோ அதுதான் இருக்கும் இந்த வேரியண்ட்லலாம். இதோட விலைன்னு வந்து பார்த்திங்கன்னா 50,000 ரூபாய் கிட்ட வருது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏசர் நைட்ரோ 5 அப்படிங்கிற வேரியண்ட். இதுவும் வந்து கிட்டத்தட்ட இல்லை, ஒரே இது தான் இது ரெண்டும். ஸோ அவங்க அதை தான் அப்படி டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏசூஸ்லேருந்து கேமிங் F560 அப்படின்னு ஒரு லேப்டாப் நம்மளுக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா கோர் i5 8th gen. ஸோ இதுவும் டெஃபினட்டாக எடிட் பண்ணும், சூப்பராகவே பண்ணும். ரேம் வந்து நம்மளுக்கு வந்து 8GB. ஸோ SSD எதுவும் மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி 4GB GTX 1050 நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஏசூஸ்லாம் ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். Ryzen போட்டிங்கன்னா எடிட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ i5 8th gen ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ப்ராசஸர் தான். 6 கோர் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஏசர்லேருந்து இருக்குது. ஏசர்லேருந்து A5152G அப்படின்னு ஒரு ப்ராசஸர். இதுவும் 8th gen. முன்னாடி பார்த்தா சிமிலர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இருக்கும். பட் கிராஃபிக் கார்டு பார்த்திங்கன்னா MX 130. ஸோ இதுவும் டெஃபினட்டாக வந்து வருது கிடையாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்லிம்மாக மேக் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இந்த எக்ஸ்பென்சிவில் இருக்குது. இதெல்லாம் டெஃபினட்டாக வருதே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏசூஸ்லேருந்து டஃப் சீரீஸ்லேருந்து FX 504 அப்படிங்கிற ஒரு கேமிங் லேப்டாப் 15 inch. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து 15 inch தான் மோஸ்ட்டாக. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா GTX 1050 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி i5 8th gen. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து SSD கிடையாது. ஸோ SSHDன்னு போட்டிருக்காங்க. SSHD அப்படின்னா என்னன்னா ஹைப்ரிட் வெரைட்டி. ஸோ இதிலேயே பார்த்திங்கன்னா சாலிட் ட்ரைவும் இருக்கும், ட்ரெடிஷ்னல் ஹார்ட் ட்ரைவும் இருக்கும். ஸோ பாதி ஸ்பேஸ் வந்து சாலிட் ட்ரைவுக்கும் பாதி ஸ்பேஸ் ட்ரெடிஷ்னல் ஹார்ட் ட்ரைவுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது இந்த லேப்டாப் பார்க்கும்போது. பட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கம்மியான ஒரு விலையில் சாப்பிட்டா லேப்டாப்பே 52,000. ஸோ இந்த லேப்டாப்பும் நல்லா தான் இருக்கும். டெஃபினட்டாக இந்த ஒரு பேசிக் வேரியண்ட் நம்ம வந்து பார்த்துருவோம். இதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து நல்லா தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏசூஸில் டஃப் சீரிஸ் இது எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ இது அப்புறமா பார்த்துப்போம். இதுவும் சிமிலர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். பட் இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 1050 Ti கிராஃபிக்ஸோடு இருக்குது. ஸோ 1050 Ti கிராஃபிக்ஸ் என்ன பண்ணும், கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் அதிகம் பண்ணும். நான் முன்னாடியே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் TI பெர்ஃபார்மன்ஸ்லாம் அதிகமாக இருக்கும்ட்டு. ஸோ அதே மாதிரி இதை வந்து TIங்கிறது வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கொடுக்கும். மற்றபடி இதுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நான் வந்து இதுக்கு போங்களேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் இதில் அவ்வளோவா பெரிய விஷயங்கள் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி அதுக்கு அடுத்த சீரிஸ் பார்த்திங்கன்னா RX 560Xலேருந்து இருக்குது. ஸோ இது வந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு வேல்யூ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எடிட்டிங் பேஸ் நம்மளுக்கு வந்து போயிருக்காங்க. இது வந்து டெஃபினட்டாக எடிட்டிங்க்கு ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். எனக்கு ஒரே ஒரு ஃபீலிங் என்னென்னா இதில் வந்து இது தான் அவங்க வந்து
ஒன்றும் ஸ்பெசிஃபை பண்ணல நம்மளுக்கு எஸ்எஸ்டி என்ன இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ ரொம்பவே இது வந்து ஒரு சூப்பரான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயர்லெஸ் கேமிங் மவுஸ் லாஜிடெக்லேருந்து வருது. ஸோ லாஜிடெக் மவுஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் லேப்டாப் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லேப்டாப். ஸோ இந்த லேப்டாப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா Ryzen 5 ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. நம்மளோட பேஸ் ஃப்ரீக்வன்சின்னு பார்த்திங்கன்னா 21 GHz இருக்குது. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பூஸ்ட் பண்ணோம்னா 3.7 GHz வரைக்கும் போகும். ஸோ இதில் யூஸ் பண்ணுற ரேம் வந்து 8 GB நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. AMD Radeon RX 560X அப்படிங்கிற கிராஃபிக் கார்டு வந்து இருக்குது. ஸோ நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு கிராஃபிக் கார்டு தான். அதே மாதிரி 1 TB ஹார்ட் டிரைவ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃபுல் HD ஸ்க்ரீன் தான். 60 Hz பேனல் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது நம்மளால். ஸோ ஹைப்பர் கூலிங் அப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நம்பி வாங்காதீங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு இருக்குது. பட் வந்து எனக்கு வந்து ப்ராசஸர் வந்து இதில் எத்தனை கோர்னு மென்ஷன் பண்ணல. Ryzen 5 வந்து மோஸ்ட்டாக 6 கோர்ஸ் தான் இருக்கும். பட் 3550Hன்னு அவங்க வந்து விட்டுருக்காங்க. ஸோ எனக்கு எதுவும் டவுட்டாக தான் இருக்குது. பட் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் பெஸ்ட் லேப்டாப்ஸோட லிங்க்லாம் வந்து கீழே போடுறேன் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அதை வந்து டெஃபினட்டாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் வந்து எது பெஸ்ட்டு அப்படின்ட்டு. ஸோ அடுத்ததாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து Acer Nitro 5 அப்படி முன்னாடி ஒரு லேப்டாப் பார்த்தோம் இல்லையா, அதுலேயே வந்து ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த Acer Nitro அப்படிங்கிறது. ஸோ இங்கே நம்ம வந்து Acer Nitro 5 அப்படிங்கிற ஒரு லேப்டாப் பார்த்தோம் 50,000 ரூபாய்க்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து Acer Nitro 5 வந்து என்ன எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து SSD வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இதில் வந்து TI கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து SSD வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க 256 GB SSD. SSD இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். இதுவும் ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் என்ன கேட்டால். ஸோ இதில் தான் நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு டைம் SSD வந்து பார்க்குறோம். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான் என்ன கேட்டால். பட் நீங்கள் வந்து ரைசனுக்கு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும், காசும் கம்மியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா MSI ஒரு ப்ரீமியமான ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். MSIயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன கொடுக்குறாங்க வெறும் 57,000 ரூபாய்க்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா i5 9th gen ப்ராசஸர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆப்வியஸாக நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேர் இங்கே பார்த்திங்கன்னா 9300Hன்னு கொடுத்துருக்காங்க. அங்கேயும் Ryzen வந்து வேறு நேம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 8 GB ரேம் இருக்குது நம்மளுக்கு. 1 TB ஹார்ட் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து NVIDIA GTX 1050 Ti எடிஷன் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு போய் பார்த்துருவோம். நான் வந்து இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சொல்கிறேன் பெஸ்ட்டாக இல்லையான்ட்டு. பட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து SSD மென்ஷனே பண்ணல. ஸோ மோஸ்ட்டாக வந்து SSD நம்மளுக்கு வந்து இருந்திருக்காது. அதனால தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. பட் எனக்கு வந்து அவ்வளோவா அந்த லேப்டாப் மூலமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பட் எக்ஸ்பென்சிவ். அதனால தான் சொல்கிறேன் காய்ஸ், நிறையா லேப்டாப்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்காது டெஃபினட்டாக. பட் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் நான் வந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த லேப்டாப் தான். அதாவது 60,000 ரூபாய் கிட்ட வருது. இந்த லேப்டாப் எதனால் நான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன்னு நீங்கள் வந்து இப்போ பார்ப்பீங்க. இந்த லேப்டாப்குள்ளே போய் பார்த்துருவோம். பிகாஸ் வந்து எனக்கு ரொம்பவே இந்த லேப்டாப் பிடிக்கும். இதில் ஆல்ரெடி நான் பார்த்தேன். இது வந்து Asus TUF கேமிங் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் வந்து இது FX 705DT அப்படிங்கிற ஒரு சீரிஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா 17 inch ஒரு லேப்டாப். ஸோ வந்து ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா பெசல்ஸ் கம்மியாக இருக்கும், ஸ்க்ரீன் பெருசாக இருக்கும். அதனால தான் 17 inch. ஓவராலாக சைஸ் ஒரே சைஸ் தான் இருக்கும். 3rd generation Ryzen 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் அடித்து சொல்லுவேன். கண்டிப்பாக எடிட்டர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் பட்ஜெட் இருந்தால் கன்ஃபார்மாக இதை வந்து வாங்குங்க 60,000 ரூபாய் காக்கி. பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் 512 GB SSD தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 TB நம்மளுக்கு ஹார்ட் டிஸ்க் வந்து அவங்க கொடுக்கல. பட் டெஃபினட்டாக போட்டிருக்கும். அது வந்து கன்ஃபார்ம் பண்ணலை எங்கேயும். பட் இதோட கிராஃபிக் கார்டு பாருங்களேன், 1650 4GB கிராஃபிக் கார்டு இருக்குது. டெஃபினட்டாக இந்த லேப்டாப் ஒரு பீஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இப்போ தான் இந்த லேப்டாப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் 1650 ரீசெண்டாக வந்த கார்டு அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்ம பில்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து GTX 1660 தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து 1660 1650 ரீசெண்டாக வந்த கார்டு. அதனால தான் நான் சொல்கிறேன். 17 inch NVIDIA GTX 1650 4GB கிராஃபிக் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக ஒரு சூப்பரான ஆப்ஷன். Windows 10 ப்ரீ இன்ஸ்டாலோட வருது. பட் ஸ்டோரேஜ் வந்து வெறும் 512 GB தான் இருக்கும். மேபி அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து டெஃபினட்டாக தெரில. உங்களுக்கு ஸ்டோரேஜ் எவ்வளோ போதும், என்கிட்ட பேக்கப்க்கு ஹார்ட் டிஸ்க் 1 TBக்கு இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக இது போங்க. எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கும். 1 TB கொடுத்துருந்தா ஒரு நல்லா தான் இருந்திருக்கும். பட் வந்து டெஃபினட்டாக இந்த ஒரு லேப்டாப் வந்து ஒரு வர்த்தான லேப்டாப் அப்படின்னு தான் சொல்லணும்.
பட் வந்து பேஸ் கிளாக் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 2.1 GHz இவ்வளோ தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் ஒரு லேப்டாப்பில். ஏன்னா இதுவே அந்த 3rd gen ஒரு கம்ப்யூட்டருக்கு வாங்கி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையர் கிளாக் ஸ்பீட் இருந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா டிசைனும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நல்லா கோல்டன் கீஸ் கோல்டன் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் பேக் லிட்டோட தான் இருக்குது. அந்த WASD மட்டும் ஸ்பெசிஃபிக்கான ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க பிகாஸ் கேமிங் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக. ஸோ எனக்கு வந்து இந்த லேப்டாப் டெஃபினட்டாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். பட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் மட்டும் வாங்குங்க. பிகாஸ் லேப்டாப்புங்கிறது உங்களோட பர்சனல் ஒரு ரிஸ்க் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னால் அவ்வளோலாம் உங்களுக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த லேப்டாப்ஸ் வந்து நல்லா இல்லாமல் தான் பார்த்துருக்கேன். கொஞ்ச நாள் வீணாக போய் பார்த்துருக்கேன். டெஃபினட்டாக யோசிச்சுட்டு வாங்க. மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக மேலே பார்த்தது. பட் பார்த்தீங்கன்னா 1050 இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1050 கொடுத்துருக்காங்க வேஸ்ட்டு. இதுவும் வேஸ்ட்டு, நம்மளுக்கு 1050 கொடுத்துருக்காங்க. இது மட்டும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து 1050 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஒரு மொக்கையான ஒரு லேப்டாப்பாக தான் இருந்திருக்கு. நான் வந்து வேஸ்ட் அப்படிங்கிறத என்ன பேஸ்லெஸ்ஸில் சொல்கிறேன்னா, இந்த ப்ரைஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சூப்பரான சிஸ்டமே பில்ட் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நான் பார்த்த ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம்னா இந்த ஏசூஸ் டஃப் சீரிஸ் தான். இது நான் டிஸ்கிரிப்ஷனில் கன்ஃபார்மாக லிங்க் கொடுக்குறேன். இதை பற்றி நம்ம வந்து பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து i5 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவ்வளோவா நம்மளுக்கு வந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து ஃபுல் ஹெச்டி பேனல் தான் கிடைக்கிது. 2.3 kg வெயிட். ஸோ i5 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் கவுண்ட் 4 கோர் தான் நம்மளுக்கு. ஸோ இது ரியலி இட்ஸ் வேஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 8 GB ரேம். ஓகே, ஓவராலாக இதுவும் வந்து ஒரு ஒஸ்டான விஷயம்தான். பட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த லேப்டாப் வந்து டெஃபினட்டாக எனக்கு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் நிறைய பேருக்கு வாங்க. ஏன்னா வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு அம்சங்களோடு இது வந்து வருது. ஸோ இந்த வீடியோ ஓவராலாக இவ்வளோ தான். பிகாஸ் எனக்கு இதுக்கு மேலே இதில் வந்து சர்ச் பண்ணுறதுக்கு தெரில. இதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஹையாக போனீங்கன்னா தான் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல வேல்யூஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நான் நடுவில் ஏதாவது ஒரு நல்ல பெஸ்ட் லேப்டாப்ஸ் பார்த்தோன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நல்ல லேப்டாப்பாக இருந்தால். ஸோ இந்த ஓவரால் லிங்க் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து அந்த ஒரு லேப்டாப் மட்டும் தான் பிடிச்சிருந்துச்சி. மற்றபடி நீங்கள் வந்து ஒரு 50,000 ரூபாய்க்குள்ளே வாங்கணும், எனக்கு ஒரு பெஸ்ட்டான லேப்டாப் சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் டீசெண்டாக தான் இருக்குது. Ryzen 5ஓட நம்மளுக்கு வந்து வருது. ஸோ இந்த லேப்டாப் பற்றியும் நம்ம வந்து ஒரு டைம் பார்த்துருவோம் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. Ryzen 5 செகண்ட் ஜென்ரேஷன் தான் வருது. ஸோ இதோட கிளாக் ஸ்பீடும் நம்மளுக்கு வந்து கம்மி. ஸோ RX 560 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட லிங்க்கும் நான் வந்து டெஃபினட்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். பட் ஸ்டில் நான் திருப்பி சொல்கிறேன், லேப்டாப்ஸ் வாங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த என்டையர் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அமேசானில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்துருப்பீங்க. நான் வந்து எப்படி என்னென்ன சொல்லியிருந்தேன் அப்படின்ட்டு. அந்த பார்த்த ப்ராடக்ட்ஸில் இருக்கிறதுலே எனக்கு எது பெஸ்ட்டாக தோண்டுதோ அதோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க்ஸ்லாம் வந்து பெஸ்ட்டான லேப்டாப்ஸ் அப்படின்னு நான் கொட்டேஷன் கொடுத்தே கொடுக்குறேன். அந்த லேப்டாப்லாம் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக எல்லா லேப்டாப்ஸ்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சிங்கிள் லிங்காக வந்து கொடுக்குறேன். அதில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபில்டர்ஸ்லாம் அப்ளை பண்ணி நான் ரெடிமேடாக வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அதில் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து எது பிடிச்சிருக்கோ அதை வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பட் லேப்டாப்ஸ் வாங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதை நான் கடைசியாக தெரிவிக்க விரும்புகிறேன். பிகாஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இப்போ ரொம்ப ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு இப்போ வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோவா எனக்கு கிடைக்கல, லேக் ஆகுது, ஸ்டட்டர் ஆகுது, அது இதுன்னு ஏதோ ப்ராப்ளம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் மனசில் வச்சுட்டு பாருங்கள். அதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு வந்தால் கூட லேப்டாப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ரிப்பேர் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. ஏன்னா நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோ தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இது போன்ற நிறைய வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.